அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் கரூரிலே நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிப்பதற்காக ராஜ்மோகன் என்கிற லூசு மோகன், ஜெகதீச பாண்டியன் என்கிற தற்குறி பாண்டியன், நாஞ்சில் சம்பத் என்கிற நாரி போன சம்பத்து, இவங்க எல்லாரும் ஒரே மேடையில் உட்காந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எதிராக வன்மத்தை கக்கி வச்சிருக்கிறானுங்க. அதுலேயும் ஒருத்தன் பேசுகிறான் பாருங்க, நான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வந்ததற்கான முக்கிய காரணமே சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் ஒழிப்பதற்காக தான் அப்படின்னு பேசி வச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. உறவுகள் நிறைய பேர் நம்மளுடைய காணொளிகளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, காணொளிக்குள்ள போகலாம். இதில் நம்ம முதல்ல புழக்க போகிறது யாரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜ்மோகன் என்கிற லூசு மோகனை தான். ஆடு புழுக்க போட்ட மாதிரி பேசி வச்சிருக்கிறான். என்ன பேசினா அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. இதுக்கு நடுவில் குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு நிறைய கோமாளிகள். நான் சம்பத்தன்ன குறுக்க வந்த கௌசிக்கா, நாங்கள் குறுக்க வந்த கௌசிக்காடா. கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அண்ணே வாங்கினே, நீங்கள் அரசியலில் 15 வருஷமாக கட்சி வச்சு நடத்துகிறீங்க, உங்களுடைய அறிவுரை எங்களுக்கு தேவைப்படுது, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு போங்கண்ணே அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து பேசினது யார்? இதே விஜய். அண்ணன் சீமான் அவர்கள் அலையா விருந்தாளியாக போனாரா? நாங்கள் குறுக்க வந்த கௌசிக்கா? எங்களை கூப்பிட்டு வச்சு 3 மணி நேரம் எங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணையே இல்லாமல் விக்கிரவாண்டி மாநாட்டில் நாங்கள் ஏதோ உங்களை மிரட்டின மாதிரியும், அதாவது அரசியல் என்பது அழகான மீன்கள் கொஞ்சி திரியும் குளம் அல்ல, அது முதலைகள் தெரியக்கூடிய அகழி அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் உங்ககிட்ட பர்சனலாக சொன்னதை நீ மாநாட்டு மேடையில் உட்காந்து சொல்கிற. அவர் சொன்ன மாதிரி தானடா கடைசியில் உங்களுக்கு நடந்துச்சு. கரூரில் 41 உயிர் போனப்போ எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகமும் இதே விஜயும் பாதிப்புக்கு உள்ளானீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல நீ ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வச்சிருந்தா கரூரில் 41 பேர் செத்துருக்க மாட்டான். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய கையில ரத்த கரை அப்படிங்கிறது படிஞ்சிருக்காது. அடுத்து என் வழிகாட்டி அவர்கிட்ட போய் கேட்டானே, எப்படி இந்த கூட்டம் தனியா வருது, ஒரு 2 சீட்டாவது தேர்மான. அவர் சொன்னார், அவர் ஸ்டைல சட்டையை மடிச்சு விட்டு துண்டு தூக்கி போட்டு, அந்த கோமாளிகள் ஜெயிக்கணும்னா மாட்டுக்கும் மரத்துக்கும் வாக்குரிமை வந்தாவனா அந்த கோமாளிகள் ஜெயிக்கணும்னா, அதாவது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இவர் போய் நாஞ்சில் சம்பத்திட்ட கேட்டாராம். யார் நாஞ்சில் சம்பத்து? பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா. இதுக்கு முன்னாடி வியூகமெல்லாம் வகுத்து அப்படியே திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சி அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணி நட்டமாக தூக்கி நிறுத்தினாரா? கோமாளிகளாம். யார்? நாங்கள் கோமாளிகளா? 10 கட்சி மாறி வந்த நீதாயா கோமாளி? மதிமுகவில் இருந்து அதிமுகவுக்கு அதுக்கப்புறம் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு பிழைப்புக்காக உக்காந்துருக்கிற நாஞ்சில் சம்பத்தெல்லாம் ஒரு ஆளுன்னு அவர் சொல்கிறத இவர் அப்படியே பின்பற்றி நாம் தமிழர் கட்சி ஆடுகளுக்கு மாடுகளுக்கு மரத்துக்கெல்லாம் வாக்குரிமை கொடுத்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த நாஞ்சில் சம்பத்து சொன்னாராம். டே லூஸ் மோகா, நீ ஒன்று பண்ணு. நாஞ்சில் சம்பத்து சொன்னார்ல, அதை அப்படியே தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல, அந்த கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு நீயும் நாஞ்சில் சம்பத்தும் அதுக்கு வெளியிலே படுத்துக்குங்க. உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதை பார்த்து சரியாக நடந்துக்குவாங்க. இன்றைக்கி இவனை விடுறதா இல்லை, இந்த கேடுகட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிச்சே ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னத்தை தான் பேசி வச்சிருக்கான் முழுசா அப்படின்னு கேட்டுருவோம். விஜய் தம்பிக்கு அரசியல் சொல்லி கொடுத்ததே நாங்க தான்றாங்க. எந்த விதமான பரப்புரையும் செய்யாமல் கழகம் உதிப்பதற்கு முன்பே வெற்றி தலைவரின் திருமுகத்தை A4 காகிதத்தில் எடுத்து வைத்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அவர் திருமுகத்தை மட்டுமே காட்டி 137 ஊரக உள்ளாட்சி உறுப்பினர்கள் வென்ற வரலாறு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. திருமுகமா? உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, திருப்புங்கோ, அந்த முகத்தை திருப்புங்கோ. ஏய், என்னடா பித்தலாட்ட இது? ஏடா ஊரக உள்ளாட்சி தேர்தலில் இந்த மூஞ்சியை கொண்டு போய் காட்டி
ஜெயிச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி உருட்டு வாய் உருட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விஜயோட ஃபோட்டோவை கொண்டு போய் தெருவுக்கு தெருவு என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு மாட்டிட்டாங்களான்னு தெரில. அதை பார்த்துட்டு சரி மக்கள்லாம் எதுக்கு வம்பு, ஃபோட்டோவை கொண்டு வந்து மாட்டிட்டாங்க, ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஓட்டு போட்டு ஒரு 4 பேர் ஜெயிச்சிட்டாங்க போல இருக்கு. அதை வந்து ரொம்ப பெருமையாக மேடையில் பேசி கைதட்டல் வாங்கிக்கிட்டு இருக்கு இந்த லூசு மோகன். வேற என்னத்தை பேசியிருக்கான்னு கேட்போம். பேசுறா பேசு. வெறும் வார்த்தைகளில் வெறுப்பை கொற்றவனுக்கு வார்டு கவுன்சிலர் ஜெயிக்க கூட வக்கு இல்ல. நீ எங்களை பத்தி பேசுறியா? ஏம்பா ராஜ்மோகா, நீ பேசுகிறதெல்லாம் சரிதான். இவ்வளோ நாள் என்ன வாயை வாடகைக்கு விட்டுருந்தியா? வார்த்தையில் வெறுப்பை கொட்டுறவங்களா நாங்கள்? அண்ணன் சீமானவர்கள் விஜயை பற்றி விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி 1 மாதத்துக்கு மேலே ஆச்சுப்பா. விஜய் அவர்கள்ட்ட நாங்கள் வந்து கேள்வியை தான் முன் வைக்கிறோம். நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை, இவங்க பதில் சொல்ல போகிறதும் இல்லை. அதனால் இந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்களை விமர்சிக்காதீங்கன்னு அவர் கடந்து போயிட்டார். அவர் கடைசியாக நடத்தின மக்களின் மாநாட்டில் கூட விஜய் அவர்களை பெருசாக விமர்சிக்கலை. அப்புறம் ஏன்டா நீங்கள் இந்த கதறீங்க? தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேகாவுக்கு தான் போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் எதிராக வன்மத்தை கக்கி வச்சுருக்காங்க. சரி, இந்த ராஜ்மோகனாவது தாவேகாவில் ஒண்டி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான், அவன் வந்து சீமானனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எதிராக பேசுகிறான் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமானவர்கள்ட்டே இருந்து அண்ணன் சீமானவர்களுடைய முதுகுல குத்துன இந்த ஜெகதீச பாண்டியன் என்கிற தற்குறி பாண்டியன்லாம் பேசலாமா? நீ நாம் தமிழர் கட்சியிலேருந்து அதுக்கப்புறம் எங்கே போன? தமிழக வாழ்வுரிமை கட்சியான அண்ணன் வேல்முருகன் அவர்கள்ட்ட போனேன். அங்கேயாவது உருப்படியாக இருந்தியா? அங்கேயும் அசிங்கப்பட்டு அங்கேருந்து அடித்து துரத்தப்பட்டு அதுக்கப்புறம் வந்து தாவேகாவில் தஞ்சம் பூந்துருக்க. தாவேகாவில் எப்படியாவது விஜயோட மனசில் இடத்த பிடிச்சிடணும், அதுக்கு நம்ம சீமான திட்டணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்குள்ளே வந்ததுக்கான காரணமே அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவை விரட்டி அடிக்கிறதுக்காகவும் அரசியலில் இருந்தே நாம் தமிழர் கட்சியை விரட்டி அடிப்பதற்காகவும் தான் அப்படின்னு அப்படியே வாய்க்கிலேயே வாய் மட்டும் இல்லைன்னா ஒன்னெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும். அரசியல் வந்து அப்புறப்படுத்தக்கூடியதான் இந்த கட்சிக்கு வந்திருக்கு. நான் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதும் ராம் தமிழரை அரசியல் இருந்து விரட்டுவதும் தான் என் இறுதி இலக்கு. ஜெகதீச பாண்டியா, நீயும் இந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தனும் 2 பேரும் சேர்ந்து அடியாளின் வாக்குமூலம் அப்படின்னு காணொலியெல்லாம் வெளியிட்டீங்க. உன் கூட சேர்ந்து உன்னை பேட்டி எடுத்த அந்த சவுக்கு சங்கர் அப்படின்றவன் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை. அவன் எங்கே இருக்கான், ஏது இருக்கான் அப்படிங்கிறதே தெரியாது, ஆள் காணாமல் போயிட்டான். இது மாதிரி அண்ணன் சீமானவர்கள் கூட நெருங்கி பழகிட்டு அவரை பயன்படுத்திட்டு அவரோட முதுகுல குத்துன பல பேர் தமிழக அரசியலில் அனாதையாக்கப்பட்டிருக்கிறானுங்க, தமிழக அரசியல்ல இருந்து காணாமல் போயிருக்கானுங்க. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஜெகதீச பாண்டியன் என்கிற தற்குறி பாண்டியனுக்கும் உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. செட்டு சேர்ந்துருக்காங்க பாருங்க. நாரி போன சம்பத்து, தற்குறி பாண்டியன், லூசு மோகன், கடா குமார், டுமில் குப்பை வவ்வாலு, இந்த டிஸ்கவரி சேனல்ல வருமே அப்படிங்கிற மாதிரி குட் காம்பினேஷன்ரா. நீங்கெல்லாம் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை வழிநடத்தி கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டு கொள்கையை விளக்குங்கடா அப்படின்னா, அடுத்த கட்சிக்காரனை நொட்ட சொல்லிக்கிட்டு நொல்ல சொல்லிக்கிட்டு அடுத்த கட்சிக்காரன் மேல வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் கொள்கை விளக்க பொதுக்கூட்டமாடா. ஏடா கொள்கைன்னு இருந்தால் நாங்கள் சொல்ல மாட்டோமா? எங்ககிட்ட தான் ஒரு கன்றாவி இல்லையே. அதனால தானே நாங்கள் நாம் தமிழர் கட்சியே அண்ணன் சீமானவர்களை வந்து தாக்கி பேசி கைத்தட்டல் வாங்கிக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை இந்த தாவேகா தற்குறிகள் மற்றும் லூசு மோகன், தற்குறி பாண்டியன், இந்த நாரி போன சம்பத்து இவங்க எல்லாரு கண்ணிலையும் படுற மாதிரி பகிருங்க. நம்ம காணொலியை பார்த்ததுக்கு அப்புறமாவது இவங்களுக்கு அறிவு அப்படின்னு ஒன்று வருதான்னு பார்ப்போம். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலி சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.